அரிசி 2 டம்ளரு, ஒரு துவரம்பருப்பு 1/2 டம்ளரு, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். கடுகு, சீரகம், ஒரு 8 பல்லு பூண்டு 2 2 அரிஞ்சுங்க, 4 தக்காளி அரிஞ்சுங்க, வரமிளகா, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, அது 1 2 இடிச்சிங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் அரிசியும் பருப்பு ஊறினதுக்கப்புறம் நம்ம 2 3 டைம் அரிசி கழிஞ்சிக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொண்ணோட டிஃபன் பாக்ஸுக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கோசரம் நான் பருப்பு சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு ஊற வைக்கணும். அடுப்பத்தை வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த கடுகு, சீரகம், பூண்டு, 8 பல்லு பூண்டு 2 2 அரிஞ்சது, தக்காளி, வரமிளகா, காரத்து அந்த வரமிளகா நல்லா வதக்கணும். நல்ல தக்காளியில் கொலைய வேக விடணும். சரி, தக்காளி சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நம்ம தட்டு போட்டு மூடணும். தட்டு இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி நல்லா வர சமயத்தில் இந்த மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசி, பருப்பு, இப்போ 2 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, மொத்தமாக 2.5க்கு 5 டம்ளர் தண்ணி, 1 2 இடித்த மிளகு, இந்த உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ அந்த பருப்பு சாதம் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வர சமயத்தில் ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் டிஃபன் பாக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறது நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஊறுகாயோடு தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்.